தெய்வமே, மனன்றியோடு மெய் சொத்தரிக்கிறோம். அப்பா, பல பிள்ளைகள் இருந்தாலும் எத்தனையோ பிள்ளைகள் அவனுக்கு முன்பாக பிறந்திருந்தாலும் யாக்கோப்புக்கு வசனம் சொல்கிறது, அவனை மிகவும் நேசித்ததினாலே அவனுக்கு பல வர்ண அங்கிகளை செய்துவிட்டான். பல வர்ண அங்கி, எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு விதவிதமான கிருபைகள், வரங்கள், ஆண்டவரை விசேஷித்த தாளந்துகள், அவனை நேசித்ததினாலே, தகப்பனுடைய நேசத்தினாலே கிடைத்த பலவர்ண அங்கி. நீர் எங்களை நேசிக்காவிட்டால் எங்களுக்கு இந்த பல பல கிருபைகள் கிடைத்திருக்காது. எத்தனையோ பேர் இருந்தும், எத்தனையோ பிள்ளைகள் முன்பாக பிறந்திருந்தும் யாருக்குமே இல்லாத ஒரு பலவர்ண அங்கியை தேவனுடைய நேசத்தினாலே, தகப்பனுடைய அன்பினாலே கிடைக்கப்பட்ட இந்த பலவர்ண அங்கியை நாங்கள் எந்த விதத்திலே தொலைத்து விடாதபடிக்கு, எந்த விதத்திலே இழந்து விடாதபடிக்கு எங்களுக்கு நீ கிருபை செய்வீராக. இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ள அவருடைய மனக்களை திறந்தருவீராக. வேதத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுப்பீராக. மறைபொருளை வெளிப்படுத்துவீராக. தூக்க மயக்கங்கள், சோர்வுகள், அசதிகள் அனைத்து மாற்றுவீராக. எல்லாருடைய செவிகள், இருதயங்கள் திறக்கப்படட்டும். சத்தியத்தை கேட்கட்டும். நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். பல வர்ண அங்கியை செய்வித்தான். பல வர்ண அங்கி. இது எப்படி கிடைத்தது? தகப்பனுடைய நேசத்தினாலே, அவருடைய அன்பினாலே, நம்மை நேசித்த நேசத்தினாலே இந்த பரிசுத்த வாழ்க்கை, இந்த பலவர்ண அங்கி என்று சொல்லுது எதை காண்பிக்கிறது என்றால், யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாதையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். பரிசுத்த அங்கி, பரிசுத்த வஸ்திரம் என்று சொல்வது அங்கி என்றால் பரிசுத்த வாழ்க்கை. பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய வஸ்திரங்களிலே ஒன்று அங்கி. பல வர்ண அங்கி, பற்பல கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பல கிருபைகள், பல வரங்கள், பல தாளந்துகள், பாடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, பிரசங்கிப்பதற்கு, worship பண்ணுவதற்கு, இறைவனை தாங்குவதற்கு, இந்த பல கிருபை, இந்த பல வர்ண அங்கி எப்படி கிடைத்தது என்று சொன்னால், அவனை அதிகமாய் நேசித்ததினாலே, தகப்பனுடைய நேசத்தினாலே வந்த இந்த பலவர்ண அங்கி யோசேப்பை விட்டு பறிக்கப்பட்டது. பல கிருபைகள்,
கிருபைகள், பல தாளந்துகள், பல வரங்கள், பல இரக்கங்கள், மேன்மைகள் எல்லாம் கிடைத்தது. ஆனால் இள ரத்தம் 17 வயசுல அவனுக்கு போட்டாங்க. இள ரத்தம் பயம் அறியாது. பெற்ற கிருபைகளையும் வரங்களையும் அவனா கழற்றல, அவனை சுற்றில ஜனங்களாலே கழற்றப்பட்டது. நீங்க வாசித்த பாருங்கள். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 23ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி, முதலாவது அவன் செய்கிறது என்னவா? தூரத்திலே வரான். அவன் கண்ணு உறுத்துதெல்லாம் அந்த பலவர்ண அங்கி. அவனுக்கு மாத்திரம், அவனுக்கு இவ்வளவு கிருபை, இவ்வளவு வரங்கள், இவ்வளவு தாளந்துகள், கர்த்தர் இவ்வளவு கிருபை கொடுக்கிறாரு, இவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரு, தாராளமை, எல்லாம் பொறாமை. நீங்க அந்த 37ஆம் அதிகாரத்தை வாசிக்க நான் சொல்றேன் பாருங்கள். அங்கே போடப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்திலே பகைத்தார்கள், 5ஆம் வசனத்திலே அதிகமாய் பகைத்தார்கள், 8ஆம் வசனத்திலே மிக மிக அதிகமாய் பகைத்தார்கள், 10ஆம் வசனத்திலே பொறாமை கொண்டார்கள், 11ஆம் வசனத்திலே கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினார்கள், 20ஆம் வசனத்திலே அவனை கொலை செய்து இந்த குயிலை போடுவோம் என்று யோசிக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவன் உடுத்திருந்த பலவர்ண அங்கி. கர்த்தர் நமக்கு கொடுத்த நேசத்தினாலே பெற்ற கிருபைகள், வரங்கள். இன்னைக்கு ஒரு உலகம் நம்மை பகைக்கிறதுக்கு காரணம் அவன் என்னத்தை கண்டா? நம்மை விரோதிக்க காரணம் என்ன? நம்மை பகைக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவன் கொடுத்த அந்த கிருபையின் வரங்கள், அந்த தாளந்துகள், அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக. ஆனா வசனம் சொல்கிறது, இப்படி பகைத்தவர்கள் நாளொன்று வந்தது. வாசித்தம் 23ஆம் வசனத்திலே 22 வாசிப்பா. அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தார். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றினார்கள். அப்படியே குத்தி இருக்கலாம், கொலை செய்திருக்கலாம், வித்திருக்கலாம். ஆனா எதை கைத்திருக்கார் என்றால் அவன் மேல அந்த கிருபை வரங்களை, அவன் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை, அவன் கொண்டிருந்த பக்தியை, அவன் போய் இருக்கிற பல தாழ்வுகளை கைற்றுவதற்கு அவன் பாரு அனைத்தும் சத்தருடைய பார்வை தெரியுமா? இவன் மேல அந்த கிருபை அகற்றணும், அபிஷேகத்தை அறுக்கட்டணும், அவனை செல்லாமல் ஆக்கணும், அவன் பேரை கெடுக்கணும், அவன் ஊழியத்தை கெடுக்கணும், அவன் எந்த நடுவத்தை நிற்க வைக்கணும். பலவர்ண அங்கியை முதலாவது கழற்றினார்கள். அந்த பலவர்ண அங்கியை விதவிதமான கிருபைகளை எல்லாம் ஒரே மொத்தமாக ஒரே கலரா மாற்றிட்டார்கள். 31ஆம் வசனம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து, பலவர்ண அங்கி போயிடுச்சு. இப்போ யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, பலவர்ணமான அங்கி இப்ப ரத்தத்தில் தோய்க்கப்பட்டாயிடுச்சு, எல்லா கலரும் பின்னாயிடுச்சு, இப்ப எல்லாமே ஒரே கலர் ஆயிடுச்சு. அந்த அங்கியை தாமத்தில் கொண்டு வருகிறார்கள். இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், இது அவருடைய அங்கிதான். அப்போ இந்த பலவர்ண அங்கி என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை. ஆரோனுக்கு அவன் குமாரர் கொடுத்த வேண்டிய உடையிலே ஒன்று
பலவரின் அங்கி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அங்கி தையல் இல்லாமல் இருந்ததினாலே அதை கிழிக்க மனதில்லாமல் அதன் பேரில் சீட்டு போட்டு யாருக்கு சீட்டு வீழ்கிறதோ அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28, 29, 30 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28, 29, 30. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்திருந்த மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலே. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 19:23. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இதை நாம் கிழிக்காமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கவனியுங்கள், இந்த பரிசுத்த அங்கி, பரிசுத்த வாழ்க்கை, இந்த பல வருண அங்கி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு பலவிதமான கிருபைகளையும் தாளந்துகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம பெற்ற கிருபைகளையும் வரங்கள் என்றால் சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வீடுகள் தோறும் போய் ஜெபிக்கிற ஜனங்களை இழுத்து கொண்டு வந்து கல்லால் அடித்து கொலை செய்தார். ஸ்தேவான் சாவதற்கு முதல் கல் அடித்தது இந்த சவுலே. இந்த கொலைக்காரன், கொடுமைக்காரன், கொடூரன், ஒரு முரடன், ஒரு துஷ்டன், துன்மார்க்கன். ஆனா அவனை கர்த்தருடைய கண்களை எப்படி பார்த்தது என்றால், இந்த ஊழியத்திற்கு என்னை உண்மை உள்ளவன் என்று என்னை ஏற்படுத்தினபடினால் நான் அவரை சொத்தரிக்கிறேன் என்று வாசிக்க வைத்தார். 1 தீமோத்தேயு 1:12 சொல்கிறார், என்னை உண்மை எப்ப கொலைக்காரனே, பயங்கரமானவனே, இயேசுவின் கண்கள் உண்மை உள்ளவனாய் தெரிகிறது. ஆகையாலே அவன் கிருபை வரங்கள், அந்த தாழ்வுகள். இன்றைக்கு நான் யோசித்தேன், இந்த பல வருணங்களை கொண்ட சில குணாதிசயங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பல வர்ண காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். என்ற பல வர்ணம் என்று சொன்னாலே பஞ்சவர்ண கிளியை பார்த்தா அழகாக இருக்கும். பல பல வர்ணங்கள். இன்னைக்கு முதல் நான் என் கண்ணால் பார்த்தேன். முந்தின காலத்திலே நகத்தில் 5 ஒரு நகை பாலிஸ் போடுவாங்க. ரெட் இருக்கும், சிவப்பு இருக்கும், ப்ளூ இருக்கும், ஆரஞ்சு. ஆனால் இப்போ நீட்டான நகத்தை வளர்த்திலே இதில் வெள்ளை, இதில் சிவப்பு, இதில் பச்சை, இதில் ஆரஞ்சு, அப்படி பஞ்சம் நகத்திலேயே பலவிதமான புத்திச்சு கொண்டிருக்கிறார்கள், பல வருணங்கள். ஆனால் நான் இந்த பல வருண காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தை சுருக்கமாக மனதில் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம்
30ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ? அதை பங்கிட வேண்டாமோ? ஆணுக்கு 2 பெண்களையும் சிசேராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவர்ண சித்திர ஆடைகளையும் பலவர்ண சித்திர தையலாடை பலவர்ண சித்திர தையலாடை. இந்த பலவர்ண சித்திர தையலாடைக்கு பிராக்கெட்டை எழுதிக் கொள்ளுங்கள் வசனம். அது எதை காண்பிக்கிறது? அதாவது பலவர்ண அங்கி பரிசுத்த வாழ்க்கை. இங்க பலவர்ண சித்திரை தையலாடை. இந்த பலவர்ண சித்திர தையலாடை, இந்த சித்திர தையலாடை எதை காண்பிக்கிறது என்றால் யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 38, 39, 40. இஸ்ரவேல் புத்திரர் யாத்ராகமம் 28, 38, 39, 40. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளில் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. சித்திர தையல் வேலையாக எதற்காக பண்ணுவாயாக? ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு. எதற்காக இது மகிமையும்? உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு ஒரு மகிமையான ஸ்தானத்தை கொடுத்து உட்கார வைத்திருக்கிறார். உன்னை அலங்கோலமாக அல்ல, அலங்காரமாய் வைத்திருக்கிறார். இந்த சித்திர தையலாடை என்கிறது மகிமையும் அலங்காரமாய் இருப்பதற்கு. இந்த மகிமையும் அலங்காரமாய் இருக்க வேண்டிய இந்த சித்திர தையலாடை சில வேளையிலே அலங்கோலமாக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, என் பிள்ளைகளே, உங்கள் மகிமையும் அலங்காரமும் எங்கே? நீங்கள் பெற்ற அந்த அலங்காரம் எங்கே? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த மகிமையும் அலங்காரம் என்று இதே வார்த்தை எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் நீண்ட வசனம் 10 14. சித்திர தையலாடையை கவனியுங்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 10 14 வாசிக்க வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போய் வாசிங்க. சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி. உனக்கு எதை உடுத்தினேன்? சித்திரை தையலாடையை நான் உனக்கு உடுத்தி, சாயம் தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து, பாதரட்சியை தரித்து, கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையையும் உனக்கு கொடுத்து, பட்டு சால்வையை உனக்கு கொடுத்து, உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து, உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு, உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும். எப்படி ஆரோனுக்கு நெற்றி பட்டத்தை வைத்தாரோ, நமக்கும் உன் நெற்றியில நெற்றி பட்டத்தை வைத்து, உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்கார கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். அலங்காரம் வைத்தார், அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. சித்திர தையலாடையமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி. எப்படியா? மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்தாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. உன் அழகினாலே உன் குடும்பமே ஆச்சரியப்பட்டது. நீ பெற்ற சித்திர தையலாடை
மகிமையும் அலங்காரம் ஆச்சரியப்பட்டார்கள். எங்கிருந்து இவர்களுக்கு வந்து இந்த கிருபைகள், வரங்கள், தாளங்கள், உண்மை, உத்தமம், பக்தி எல்லாம் பெற்றிருந்த உனக்கு நீ கீர்த்தி பெற்றிருந்தாய். நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே, உன்மேல் வைத்த அன்பு யோசிப்புக்கு நம்மேல் வைத்த மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை அலங்காரமும் மகிமையுமாய் வைத்தார். இந்த சித்திர தையலாடை என்றால் அது நமக்கு ஒரு மகிமையும் அலங்காரமான. ஆனா ஒரு வசனம், இந்த சித்திர தையலாடை நமக்கு அந்த சமிக்கி சேரி, சித்திரை பட்டு சேரி எல்லாம் ஊசியில குத்தி 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 தான் அழகான. அப்ப பாடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாடுகள வாழ்க்கை. மகிமை இந்த லேசான உபத்திரவம் நித்திய கன மகிழ்வுண்டாக்கும். இந்த சித்திர தையலும் பாடுகள். இந்த பாடுகள் மத்தியிலே ஆண்டவர்கிட்ட வருகிறோம். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 45 சங்கீதம் 14-15. சித்திர தையலாடை தரித்தவனாய், சங்கீதம் 45-14-15. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடு வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். நம்ம ராஜாதி ராஜாக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். பல பாடுகள் இருந்தாலும், பல போராட்டமை தொடர்ந்தாலும் நம்ம ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தில் வந்து நிற்போம். மகிழ்ச்சியோடு கிருபை. சித்திரை தையலாடை என்றால் மகிமையும் அலங்காரம். இரண்டாவது பாடல் 2 சாமுவேல் 13-18. அப்படியே 2 சாமுவேல் 13-18. அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள், ராஜகுமாரத்திகள் நாம் எல்லாரும் ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்தி என்கிற கன்னிகைகள் இப்படிப்பட்ட சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். பலவர்ண சால்வையை தரித்து, பலவர்ண சால்வை கன்னிகைகள், ராஜகுமாரத்திகள். நாம் ராஜாக்களுடைய குமாரரும் குமாரத்தியுமாக இருக்கிறோம். பலவர்ண சால்வையை உடுத்திக் கொள்வார்கள். அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தை கிழித்து, பலவர்ணமான சால்வையை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். பலவர்ண சால்வை. கவனியுங்கள். ராஜகுமாரத்தி தாவீதுடைய குமாரத்தி. தாவீதுக்கு பல மனைவிகள். ஒரு மனைவிக்கு பிறந்தது இந்த தாமார். இன்னொரு மனைவிக்கு பிறந்தது அம்னோன், சகோதரன். நீங்க அந்த புத்தகத்தில் கொஞ்சம் பாருங்கள், வாசிக்க வேண்டாம். அந்த 2 சாமுவேல் 13 3 அங்க போடப்பட்டிருக்கிறது. 3 வாசிப்போம். அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் மகா தந்திரத்தினாலே ஒரு ஒருத்தர் இருக்கிறான், அவன் சிநேகிதன். அவனுடைய தந்திரத்தினாலே தான் இந்த சால்வை கிழிக்கப்பட்டது. அவன் மகா தந்திரவாதி. அங்க பாருங்க. அது மாத்திரமல்ல, 12 அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. அவமானத்தினாலே அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்ய தகாது. 13 நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன்? 16
அப்பொழுது அவள், நீர் எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை அநியாயம் 17 தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை போட்டு. அவமானம், நிந்த, தந்திரம், ஒரே ஒரு காரியம். இந்த சால்வை, பலவர்ண சால்வை என்றால் எதை காண்பிக்கிறது? வசனம். பலவர்ண சால்வை எதை காண்பிக்கிறது? பிராக்கெட் எழுதிக்கொள்ள. சால்வை என்றால் வைராக்கியம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. ஏசாயா கவனியுங்கள். ஏசாயா 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டார். வைராக்கியத்தை சால்வையாக. சால்வை என்றால் என்ன? வைராக்கியம். ஒரு காலத்துல நீ வைராக்கியமா இருந்த. ஞாயிற்றுக்கு வேலை இல்லாதப்போ ஞாயிற்றுக்கிழமை வேலை கொடுக்குற வந்துடு. எனக்கு அப்பேற்பட்ட வேலையே தேவையில்லை. சபையை தவிர எனக்கு வேலை தேவை. வைராக்கியமா இருந்த ஒரு காலம். இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை நாம் அப்பா 8லேருந்து 9 வரைக்கும் தான் அந்த ஃபங்க்ஷன். நீ 10 மணிக்கு ஆலைக்கு போயிடு. உடனே மனம் விதையப்படுகிறது. 7லேருந்து 8 முகூர்த்த நாள் வந்துட்டு போயிடு. 9 மணிக்கு தானே மெசேஜ் வரப்போகுது. உன்னை முன்னாடி போயிடலாம். சால்வை யோசித்து பாருங்கள். அந்த அவன் நினைச்சு பார்த்தாரா? அண்ணன் கூப்பிடுறான், ஒரு விருந்துக்கு கூப்பிடுறான், பணியார சுட கூப்பிடுறான். அண்ணன் வீட்டுக்கு போறேன், அண்ணி வீட்டுக்கு போறேன், மாமா வீட்டுக்கு போறேன், மாமி வீட்டுக்கு போறேன், மாமியார் வீட்டுக்கு போறேன், மச்சனை வீட்டுக்கு போறேன். அண்ணன் அவளையே எதிர்பார்க்கல. அவருடைய வஸ்திர சால்வை கிழிக்கப்பட்டது. பலவர்ண சால்வை. வைராக்கியம். நீ கர்த்தருக்காக கொண்டிருந்த வைராக்கியம் எங்கே? சில பேர் பிரதர் உனக்கு தான் பேசுறாரு. ஆமா, உனக்கு தான் பேசிய தெரியுமா? போதக சிக்ஷை, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். போதக சிக்ஷைய ஜீவம் எங்க இருக்கு? பைபிள் இருக்கு பாஸ்டர். அதானே எங்க இருக்கு? நீதிமொழிகள் 6:23. கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷைய ஜீவவழி. போதும். உங்களுக்கு தான் பேசுறேன். உங்களுக்கு பேசாம யாருக்கு பேச முடியும்? ரோட்ல நான் பேசுறேன். உங்களுக்கு தான் பேசணும். நீங்க திருந்தணும். அது ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன், அன்னைக்கு தான் கல்யாணம், அன்னைக்கு தான் பர்த்டே பார்ட்டி, அன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம், அன்னைக்கு தான் பிறந்தநாள் பார்ட்டி. எல்லாமே ஒன்று செய்திக்கு முன்னாடி ஏஞ்சி போயிடுவாங்க, இல்லை செய்தி முடிவு உட்காருவாங்க. கேட்டா அவசரம் எப்படி விட முடியும்? அது நான் எங்கே போச்சு வைராக்கியம். உன் பலவரின் அங்கி, உன் பலவரின் வஸ்திர சித்திரை தையலோ, பலவரின் சால்வை. ஒரு சந்தர்ப்பத்திலே சாமுவேல் இருந்த அந்த சால்வை அவனை அறியவனுக்கு யோசித்து பாருங்க. தாமால் யோசித்து பார்த்திருப்பாளா? நம்ம அங்கி கிழிக்கப்படும் நம்ம சாலு கிழிய போது இப்போ அண்ணன் வீட்டுக்கு சும்மா போன அரவரு பாஸ்டர் காலம் ஞாயிற்றுக்கிழமை என்ன? ஐயோ வந்துட்டு போயிடாது. 10:30 யாரும் ஜெபி கொட்டி நீ சொல்லிட்டு போயிடுங்க. வந்துச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. எதற்காக உன்னை கூப்பிடுவாங்க? எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய காரியங்கள் மிஸ் ஆகுது யோசித்து பாருங்க. போதக சிக்ஷை ஜீவ வழி. நீ முதல்ல எவ்வளவு வைராக்கியம் இருந்தீங்க. நமக்கு ராஜ கிரீடமே கொடுக்கப்படட்டும். வேண்டாம், விட்டுடாதீங்க. அந்த சால்வைகள் கிழிக்கப்படவே கூடாது. நான் யோசிக்கிறேன். அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அவனையும் அறியாமல் கிழிக்கிறது. உனக்கே தெரியாது.
அம்னோன் வீட்டுக்கு போ. அப்பா தந்திரத்தினாலே கூப்பிட்டாரு, போ போயிட்டு வா, ஒரு அப்பா சுட்டு கொடுத்துட்டு வா. அம்மா சும்மா சாப்பிட போறப்பா இருக்கு. சும்மா சாயங்காலம் தான், சும்மா ஒரு 6 மணி. நீங்க 6 தானே சும்மா ஆரம்பிக்கிறீங்க, 6க்குள்ள வந்துருங்க. 6 மணிக்கு உங்களை அனுப்பிடுங்க. அப்பதான் 7 மணி ஆகும் நமக்கா. உனக்கு தெரியல, நீ போட்டு நீ கரப்பட உனக்கு தெரியுமா? அந்த பார்ட்டிக்கு தாமார் நினைச்சு பார்த்தாளா தான் மேல இருக்கும் பலவர்ண சால்வை கிழிக்கப்படும் என்று நினைத்தாளா? அந்த அரங்கு 1 மணி நேரத்தில் போயிடுச்சு அவருடைய வைராக்கியம். அவங்க அப்படிதான் நீ கர்த்தருக்காக வைராக்கியமாயிருந்தார். ஒரு வசனத்தை பாருங்கள், என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 10 13. கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 10 11 12 13. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாக எலியாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால், எனக்காக அவன் எப்படி இருந்தானா பக்தி வைராக்கியத்தை காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் முக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவன் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்ததினாலே இதோ நான் அவனையும் அவன் சந்ததியையும் அவன் பிள்ளைக்கும் மாறாத நித்திய பரிசுத்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அவன் எனக்கு பிரதான ஆசாரியனாக இருப்பான். அவன் குமாரரும் அவன் வம்ச வழியாகவே வந்து கொண்டிருக்கும். அவன் பக்தி வைராக்கியமாக இருந்ததினாலே, பக்தி வைராக்கியமாக இருந்து. இன்னைக்கு சில வார்த்தை, ஊழியர்களுடைய குடும்பம், ஊழியருடைய பிள்ளைகளை கத்த அந்த ஊழியத்திலேயே வளர்த்தபடி கத்த கிருபை செய்வதற்கு நம்முடைய வைராக்கியமான வாழ்க்கை. கொஞ்சம் யோசித்து பார். ஒரு 1/2 மணி நேரம் பார்ட்டி, 1 மணி நேரம் ஃபங்க்ஷன், 1 மணியுடைய உல்லாச வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை தான் சீட் வைப்பார்கள் உனக்கு, ஃப்ரெண்ட்ஸுடைய சீட்டு, உன் சகோதரிய சீட்டு, உன் குடும்பத்துடைய சீட்டு. அந்த 1 மணி நேரம் நம்ம பக்தி வைராக்கியம் கிழித்து விடும். உனக்கே தெரியல, உனக்கு தெரியாம போனேன். தந்திரத்தினாலே, மகா தந்திரத்தினாலே, கொடுமையினாலே, ஏமாற்றத்தினாலே, வஞ்சகத்தினாலே மதிமயற்றவனை கொண்டு போனார்கள். ஆனால் கொஞ்ச நேரம் அவளையே அறியாமல் பல்லவர்ண சால்வை கிழிக்கப்பட்டது. அவளுக்கு தெரிஞ்சே இருக்காது. நம்ம போற உள்ளோ நம்ம சால்வை கிழிஞ்சு வயிறாக்கு யாருப்பட்டது தெரியல. தாமாருக்கு தெரிஞ்சுட்டா போயிருப்பாளா? தாமாருக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம், தன் சகோதரர் தன்னை கரைப்பழிப்பா நினைச்சுட்டா போயிருப்பாளா? அவளுக்கு பாவங்களுக்கு தெரிஞ்ச போயிருப்பாளா? போயிருக்க மாட்டா. அவளையும் அறியாமல் திடீரென்று அவருடைய சால்வை கிழிக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, நீங்கள் யோசித்துப்பா. நீ போகிற இடம், வருகிற இடம், உன் மீது கர்த்தருக்காக வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் பரவாயில்ல. இன்னைக்கு கொண்டாட்டாங்க, குடிச்சுதான் பாரு, சும்மா 2 இழுத்து பாரு, ஒன்று சும்மா 2 வீட்டுக்கு புகை விட்டு போதும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நான் தொடர்ந்து கையில் வச்சிருக்கிறேன், தொடர்ந்து குடிச்சுட்டு இருக்கிறேன், கையில வச்சுட்டு இருக்கிறேன். அதை சும்மா இருக்கு போனேன். அவன் பிடிச்சிருக்கான், நீ பிடிக்க பரவாயில்ல. சில நாட்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் அவன் நீ ரகசியமா பிடிப்ப. வைராக்கியம் பறிபடுகிறது கர்த்தருக்கு. மூன்றாவதா சால்வை, பலவர்ண சால்வை, பக்தி வைராக்கியம் கிழிக்கப்படப்படுவது எச்சரிக்கை. மூன்றாவது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று 1 நாளாகமம் 29:2. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று. யாருடைய எதுக்காக? தேவாலயத்துக்கு. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்.
தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெங்கல வேலைக்கு வெங்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் பலவர்ண கற்கள் என்ன கற்கள் பல்ல பல்லக்க வைடூரியம் கோமேதகம் பச்சை புது கட்டடம் புது மார்பிள் புதுசா கற்கள் வருகிறது. டைல்ஸ் போயிடுச்சு, இப்போ மார்பிள் போயிடுச்சு, இப்போ புதுசா என்னென்னோ கற்கள் விசேஷித்த கற்கள் பலவர்ண கற்கள் ஆலயத்துக்காக நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கட்டப்பட வேண்டும். பலவர்ண கற்கள் என்றால் நம்ம ஒரு அடையாள சின்னம். இவன் கர்த்தருடையவன், கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். இந்த கற்கள் எதை காட்டுகிறது? அடையாளத்தை. யோசுவாவின் புஸ்தகம் 4 6-7. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது. யோசுவா 4 6-7. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது. உங்கள் பிள்ளைகள் இந்த பல்லவர்ண கற்கள் எங்கே இருந்து வந்தது என்று உன் பிள்ளை கேட்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள். என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாள சின்னம். உன்னை கர்த்தர் அடையாளமா வச்சிருக்கிறாரு. உன்னை அனுபவமா வைக்கல. நீ யார்? ஜீவனுடைய பிள்ளை. ஒரு அடையாளம், உனக்கு ஒரு அடையாளம். உன் நெற்றியில் ஒரு அடையாளம் இருக்குது. உன் நெற்றியில் ஒரு அடையாளம். இந்த கற்கள் எதற்கு? சந்ததி சந்தியா ஒரு அடையாள சின்னமாக. இந்த அடையாளமான இந்த கற்கள் நம்ம கட்டி வைக்கப்பட வேண்டும். 1 பேதுரு 2 4, 5, 6. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும். 1 பேதுரு 2 4, 5, 6. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். எப்படி? ஜீவனுள்ள கற்களாக ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்ன செய்து வருகிறோம்? ஆலயம் கர்த்தருக்காக கட்டப்படுகிறது. நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கர்த்தருக்காக ஒரு அடையாள சின்னமாக பல்லவர்ண கற்கள் அடையாளத்தை காண்பிக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்காக அடையாளங்களாய் காணப்படணும். மற்றவரை போல நம்ம மாறிடக்கூடாது. உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம். உலகத்துக்கும் மற்றக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும். அவங்கள போல நீ பிரதிபலிக்கவே கூடாது. பலவர்ண கற்கள் அடையாளம். 4 எரேமியாவின் புஸ்தகம் 12 9. என் சுதந்திரம். எரேமியா 12 9 வாசித்த பிற்பாடு 8. என் சுதந்திரம் பலவர்ணமான பட்சியை போல. என் சுதந்திரம் எப்படி இருக்குதா? பலவர்ண பட்சி. பலவர்ண பட்சி என்றால் சுதந்திரம். நம்முடைய வாழ்க்கை ஒரு சுதந்திரம். இதோ உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது என்னாண்டான கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை 8 வாசி. என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தை போல் எனக்கு ஆயிற்று. காட்டிலுள்ள சிங்கத்தை போல் எனக்கு ஆயிற்று. அது எனக்கு விரோதமாய் கர்ஜிக்கிறது. எனக்கு விரோதமாய் என் சுதந்திரம் நமக்கு விரோதமாய் கர்ஜிக்கப்படுகிறது.
பல வர்ண பட்சிகள் நம்முடைய சுதந்திரம். கர்த்தருடைய வார்த்தை 16ஆம் சங்கீதம் 5-6. கர்த்தரின் சுதந்திரமும். யார் சுதந்திரம்? நம்முடைய சுதந்திரம். பல வர்ண பட்சி என்றால் சுதந்திரம். என் கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு தேவர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு சிறப்பான சுதந்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உனக்கு தேவன் கொடுக்கிற சுதந்திரங்கள். ஆண்டவரே, என் சுதந்திரத்தை நீங்க காப்பாற்றுங்கப்பா. என் பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா. எருசலேம் ஜெபசபை பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா. கை மீறி போகிறது ஆண்டவரே. சிங்கங்கள் பீறி போட கெர்ச்சிக்கிறது. பல வர்ண பட்சிகள் நம்முடைய சுதந்திரத்தை காண்பிக்கிறது. இந்த சுதந்திரம் என்று சொல்லும்போது அது கர்த்தரால் நமக்கு அந்த பலன், நம்முடைய பலன், விடுகிற கண்ணீருக்கு பலன், விடுகிற பெருமூச்சுக்கு பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே. கொலோசியர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. சுதந்திரமாகிய பலன். இதோ பிள்ளைகளை கர்த்தரால் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன். நம்முடைய பிள்ளைகளை விடவே மாட்டார். பற்பல பட்சிகள் நம்முடைய சுதந்திரத்தை காண. கடைசியாக எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 17:3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய சட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பலவர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய. பலவர்ண இறகுகள். பலவர்ண இறகுகள் என்றால் தேவசாயம். பலவர்ண அங்கி பரிசுத்த வாழ்க்கை. பலவர்ண சித்திர தையலாடை மகிமையும் அலங்காரமும். பலவர்ண சால்வை வைராக்கியம். பலவர்ண கற்கள் அடையாளம். பலவித பலவர்ண பட்சிகள் சுதந்திரம். இங்கே பார்க்கிறோம் பலவர்ண இறகுகள் தேவசாய். எப்படி தேவசாயல்? 68ஆம் சங்கீதம் 13-14. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும். அடுப்பினடியில் 68ஆம் சங்கீதம் 13-14. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும். புறாசிறகுகளை போல பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். அவ்விறகுகளின் சாயலாக தேவ சாயல். பறந்து புறாவை போல. பறந்து புறா பாடி சென்றோம் நிலை பாருவே. பறந்து
செய்திருக்கிற பல வருண கிருமைகளுக்காக நமக்கு சொல் திருவிருந்தை கத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.